time-tested memorials of God. This message was delivered by Brother William Marion Branham on Sunday morning, August 18, 1957, at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. காலத்தால் சோதிக்கப்பட்ட தேவனின் நினைவு சின்னங்கள். இந்த செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரானம் அவர்களால் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி 1957ஆம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெபர்சன்வில்லில் உள்ள பிரானம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. How I'm thinking tonight of an old man laying out in his last hours of this life. Called the other day and wants me to preach his funeral. Paul Rader's Tabernacle. இன்றிரவு இந்த வாழ்க்கையின் கடைசி மணி நேரத்தில் அங்கே படுத்திருக்கும் ஒரு முதியவரை பற்றி நான் எப்படி நினைக்கிறேன். அன்றொரு நாள் தொலைபேசியில் அழைத்து அவருடைய அடக்க ஆராதனையில் நான் பிரசங்கிக்க வேண்டும் என்று விரும்பினார். பால் ரேடாரின் கூடாரம். That's my good friend F.F. Bosworth, a godly saint going to meet his maker, and he said this is the happiest time of my life, brother Branham. Amen. அது என்னுடைய நல்ல நண்பர் எஃப் பாஸ்வத், ஒரு தேவபக்தி உள்ள பரிசுத்தவான் தன்னுடைய சிருஷ்டிகரை சந்திக்கப் போகிறார். மேலும் அவர், சகோதரன் பிரணாம் அவர்களே, இது என்னுடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சியான நேரம் என்றார். He said I'm so happy to know that I'm going to meet him. I can't hardly sleep at night. அவர், நான் அவரை சந்திக்கப் போகிறேன் என்பதை அறிந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னால் இரவில் உறங்க முடியவில்லை என்றார். I've heard of Mrs. Amy McPherson, no disregard to her wonderful woman. I see marks and this and that. I see marks of Smith Wigglesworth and Dr. Price and many of those great men. நான் திருமதி ஏமி மெக்பர்சனை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு அற்புதமான பெண்மணியை, அவளை அவமதிக்கவில்லை. நான் இதில் மற்றும் அதில் கரைகளை காண்கிறேன். நான் ஸ்மித் விகில்ஸ்வர்த் மற்றும் டாக்டர் பிரைஸ் மற்றும் அந்த மகத்தான மனிதர்கள் அநேகரின் கரைகளை காண்கிறேன். But not one mark do I ever hear anyone say about F.F. Bosworth. God, let my end be like that. A memorial of the grace of the Lord Jesus Christ. ஆனால் எஃப் பாஸ்வத்தை குறித்து எவரும் கூறும் எந்த ஒரு கரையையும் நான் கேட்கவில்லை. தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் நினைவு சின்னமாக என்னுடைய முடிவு அவிதமாக இருப்பதாக. I think of E. Howard Cable up here not long ago when he was laying across the floor as a drunken slop and the flies a blowing his mouth. And his dear old Mammy down yonder had prayed and believed and held on to God for her drunkard boy. நான் ஹாவர்ட் கேடலை இங்கே நினைக்கிறேன். சிறிது காலத்திற்கு முன்பு அவர் தரையில் குறுக்கே படுத்துக் கொண்டிருந்த போது ஒரு ஒழுங்கற்ற குடிகாரனாக அவனுடைய வாயில் ஈக்கள் மொய்த்துக் கொண்டிருந்தன. அப்பால் உள்ள அவனுடைய அருமையான வயோதிக தாயார் தன்னுடைய குடிகார பையனுக்காக ஜெபித்து விசுவாசித்து தேவனை பற்றிக் கொண்டிருந்தாள். He left the testimony and a memorial of the grace of Almighty God. That's sufficient. When God's word is placed to him in prayer, God's got to answer. Amen. அவன் உலகத்தை விட்டு சென்றபோது அவன் போதுமான சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கிருபையின் ஒரு சாட்சியையும் ஒரு ஞாபக சின்னத்தையும் விட்டு சென்றான். தேவனுடைய வார்த்தை ஜெபத்தில் அவரிடத்தில் வைக்கப்படும் போது தேவன் அதற்காக பதிலளிக்க வேண்டியவராயிருக்கிறார். God's building a church as a memorial. A memorial of his sacrifice. Amen. Christ never come to earth to die in vain. His death will not be in vain. Amen. God's able of these stones to rise children of Abraham. தேவன் ஒரு நினைவு சின்னமாக தம்முடைய பலியின் ஒரு நினைவு சின்னமாக ஒரு சபையை கட்டிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்து ஒருபோதும் வீணாக மரிக்க பூமிக்கு வரவில்லை. அவருடைய மரணம் வீணாகாது. தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். If people won't live it, if they won't take it under consideration and realize what a great gift that God's given, God's able of the stones to rise children of Abraham. Truly he'll do it. And when I think of that and think of the great price that he had to pay. Now good ஜனங்கள் அதன்படி ஜீவிக்கவில்லை என்றால், அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாவிடில், பரிசீலனையில் இருந்தால், தேவன் அவர்களுக்கு என்ன ஒரு மகத்தான வரத்தை அளித்திருக்கிறார் என்பதை உணருங்கள். தேவன் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்க வல்லவராயிருக்கிறார். உண்மையாகவே அவர் அதை செய்வார். நான் அதை குறித்து நினைக்கும் போது அவர் செலுத்த வேண்டிய அந்த மகத்தான கிரயத்தை குறித்து சிந்தித்து பார்க்கையில் இப்பொழுது நல்லது. Everybody wants everything free. That's the American way of life today. Get everything you can for nothing. Brother, you get nothing, it's worth anything for nothing. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தையும் இலவசமாக விரும்புகின்றனர். ஒவ்வொருவரும் விரும்புகின்றனர். அதுதான் இன்றைய அமெரிக்க வாழ்க்கை முறை. உங்களால் முடிந்த எல்லாவற்றையும் ஒன்றுமே இல்லாமல் பெற்றுக்கொள்வது. சகோதரனே, நீங்கள் மதிப்புள்ள எதையும் ஒன்றுமே இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியாது. You pay for what you get. That's right. You have to pay for it and it comes dear. நீங்கள் என்ன கொடுக்கிறீர்களோ அதற்கு நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். அது உண்மை. நீங்கள் அதற்கான கிரயத்தை செலுத்த வேண்டும்.
அது அதிக விலையில் வருகிறது. And your salvation come dear to God. It cost His only begotten Son. Amen. To give eternal life to every man and make him happy tonight and live for things that's worthwhile living for. உங்களுடைய ரட்சிப்பு மிகப்பெரிய விலையில் தேவனிடத்திற்கு வருகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் நித்திய ஜீவனை கொடுத்து அவரை மகிழ்விக்க அவருடைய ஒரே பேரான குமாரனை ஜீவிக்கத்தக்கதான காரியங்களுக்காக ஜீவிக்க கிரயமாக்குகிறது. Not for to leave something to our children. No heritage to be left greater than the salvation of our Lord Jesus. Certainly it's not. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதோ ஒன்றை விட்டுச் செல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் ரட்சிப்பை பார்க்கிலும் மகத்தான சுதந்திரம் ஒன்றும் விடப்பட்டிருக்காது. நிச்சயமாக அதுவல்ல. Now, great prices is paid. Time testing must come on. It's time tested memorials. And the only memorial that's ever been tested right has been God's word. இப்பொழுது பெரிய கிரயங்கள் செலுத்தப்படுகின்றன. சோதனை காலம் வர வேண்டும். அவை காலத்தால் சோதிக்கப்பட்ட நினைவு சின்னங்கள். தேவனுடைய வார்த்தை மாத்திரமே சரியான நினைவு சின்னமாக சோதிக்கப்பட்டு வந்துள்ளது. Oh, infidels has tried to put it out. They've done everything they could do, but it will never be passed away. It can never fail. நாத்திகர்கள் அதை அணைக்க முயற்சித்துள்ளனர். அவர்களால் செய்ய முடிந்த ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் செய்துள்ளனர். ஆனால் அது ஒருபோதும் ஒழிந்து போகாது. அது ஒருபோதும் தவறி போக முடியாது. Abraham, when he received that memorial of God, you're going to have a baby with that woman, Sarah. 25 years he believed it with all his heart and denied anything contrary to it. For he knew that God would keep his word. ஆபிரகாம் அவர் அந்த தேவனுடைய நினைவு சின்னத்தை பெற்றுக்கொண்ட போது, சாராள் அந்த ஸ்திரீயின் மூலம் நீ ஒரு குழந்தையை பெறப்போகிறாய். 25 வருடங்களாக அவனை தன்னுடைய முழு இருதயத்தோடு விசுவாசித்து அதற்கு முரணான எந்த காரியத்தையும் மறுதலித்திருந்தான். ஏனென்றால் தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக்கொள்வார் என்பதை அவன் அறிந்திருந்தான். Infidels today, they rise and try to smear out the Bible. Before you could stop the Bible, you'd have to stop time before you could do it. Every atheistic word, every atheistic people, every communistic people, and whatever they are. நாத்திகர்கள் இன்றைக்கு அவர்கள் எழும்பி வேதாகமத்தை களங்கப்படுத்த முயற்சிக்கிறார்கள். நீங்கள் வேதாகமத்தை நிறுத்துவதற்கு முன்பு நீங்கள் அதை செய்வதற்கு முன்னர் நீங்கள் நேரத்தை நிறுத்த வேண்டும். ஒவ்வொரு நாத்திக உலகமும், ஒவ்வொரு நாத்திக ஜனங்களும், ஒவ்வொரு கம்யூனிஸ்ட ஜனங்களும் அவர்கள் என்னவா இருந்தாலும், Every Buddha, every Jain, every Mohammed has to witness the birth of the Lord Jesus Christ every day. Amen. Every time you sign a letter, amen. Every time you write the date, you witness that God sent His Son. ஒவ்வொரு புத்த மதத்தினரும், ஒவ்வொரு ஜைனரும், ஒவ்வொரு முகமதியரும் ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சாட்சி பகிர்ந்திருக்க வேண்டும். சரி, ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு கடிதத்தில் கையொப்பமிடுகிறீர்கள். ஆமீன். ஒவ்வொரு முறையும் நீங்கள் தேதியை எழுதும் போது தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார் என்றும் 1957 years ago. Brother, you couldn't do it. It could never be. Heavens and earth will pass away, but my word shall never pass. 1957 ஆண்டுகளுக்கு முன்பே என்று எழுதுகிறீர்கள். சகோதரனே, உங்களால் அதை நிறுத்திவிட முடியாது. அது ஒருபோதும் நிறுத்தப்பட முடியாது. வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. Some time ago I was in New York, went out on a little island to this Statue of Liberty, which was given to the French government to the United States many years ago. And in that hand is a torchlight. And went up to that arm. சில காலத்திற்கு முன்பு நான் நியூயார்க்கில் இருந்தபோது ஒரு சிறு தீவிற்கு சென்றிருந்தேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு பிரெஞ்சு அரசாங்கத்தினால் சுதந்திர தேவி சிலைக்கு வழங்கப்பட்டது. கையில் ஒரு தீவட்டி வெளிச்சம் உள்ளது. நாங்கள் அந்த கரம்பரை சென்றோம். There was a window there, and where this great light was shining, I noticed down along the side was a bunch of little sparrows, and they were all dead laying along the side. And I said to the guide, "What's those sparrows? Did they get electrocuted?" அங்கே ஒரு ஜன்னல் உள்ளது. இந்த மகத்தான வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருந்த இடத்தில் நான் பக்கவாட்டில் சின்னஞ்சிறு குருவிகள் கூட்டமாக இருப்பதை கவனித்தேன். அவை அனைத்தும் இறந்து பக்கவாட்டில் கிடந்தன. நான் அந்த வழிகாட்டியிடம் அந்த சிட்டு குருவிகளுக்கு என்ன நேர்ந்தது, அவைகள் மின்சாரம் தாக்கி கொல்லப்பட்டனவா என்று கேட்டேன். No sir, we never picked them up yet this morning. Said last night there was a storm, a great storm come across the bay here. அதற்கு அவர், இல்லை ஐயா, என்று காலை இன்னும் நாங்கள் அவைகளை எடுக்கவே இல்லை என்றார். நேற்றிரவு ஒரு புயல் உண்டானது, ஒரு பெரிய புயல் இங்கே விரிகுடாவில் வந்தது என்றார். I said yes sir, I know that. நான், ஆமையா, நான் அதை அறிவேன் என்றேன். He said the little fellows got caught in the storm and said when they got in this light they tried to beat the light out. See, they just hit against this glass and beat. அவர் அந்த சிறு குருவிகள் புயலில் சிக்கிக் கொண்டன என்றார். மேலும் அவைகள் இந்த வெளிச்சத்திற்குள் சென்றபோது அவைகள் அந்த விளக்கை அடித்து அணைக்க முயன்றன. பார்த்தீர்களா, அவைகள் இந்த கண்ணாடியின் மேல் மோதி அடித்தன என்றார். And said instead of using the light to go to safety, they tried to beat the light out.
மேலும் வெளிச்சத்தை உபயோகித்து பாதுகாப்பிற்கு செல்வதற்கு பதிலாக அவைகள் விளக்கை அணைக்க முயற்சித்தன என்றார். Then the inspiration struck me. That's right. Men and women who are trying to beat out the light of God are just beating their brains out. And the light, why don't they use it to go to safety? And instead of beating your brains out. அப்பொழுது அந்த ஏவுதல் என்னை தொட்டது. அது உண்மை. தேவனுடைய வெளிச்சத்தை புறம்பாக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிற புருஷர்களும் ஸ்திரீகளும் தங்களுடைய மூளையை முட்டிக் கொள்ளுகிறார்கள். மேலும் உங்கள் மூளையை முட்டிக்கொள்ள செய்வதற்கு பதிலாக அவர்கள் ஏன் அந்த ஒளியை பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல பயன்படுத்தக்கூடாது? There's no such a thing as divine healing, oh heartfelt salvation, these things. They're just beating against the post. As long as they do it, God's great church is moving on and upward. அதை மறுதலிக்க முயற்சித்து அற்புதங்களின் நாட்கள் கடந்துவிட்டன. தெய்வீக சுகமளித்தல் என்ற அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது. இருதயத்தில் உணரும் ரட்சிப்பு, இந்த காரியங்கள் கிடையாது என்கின்றனர். அவர்கள் கம்பத்திற்கு எதிராக அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதை செய்யும் வரையில் தேவனுடைய மகத்தான சபையானது அதை செய்ய முடிந்த அளவு கடினமாக தொடர்ந்து மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஜனங்கள் எழும்பி இது அது என்று உரிமை கோரி தோல்வி போன்றவற்றை அடைகிறார்கள். ஆனால் தேவனுடைய சபையோ முன்னோக்கி நகர்கிறது. தேவனுடைய வார்த்தை முன்னோக்கி செல்கிறது. அவள் சரியான விதமான மூலப்பொருளில் இருந்து உண்டாக்கப்பட்டிருக்கிறாள். Not long ago, down in Australia, the great Australia, which is under the British Crown, is like South Africa, just across the way to Australia. அண்மையில் ஆஸ்திரேலியாவில் பிரிட்டிஷ் அதிகாரத்தின் கீழ் இருக்கும் மாபெரும் ஆஸ்திரேலியா தென் ஆப்பிரிக்காவை போன்றே ஆஸ்திரேலியாவிற்கு செல்லும் பாதையில் உள்ளது. Down in Sydney, there's a big city that comes around the bay there. Brother Beeler would probably know more about it than I would. However, they wanted a bridge to build span from North Sydney to South Sydney. சிட்னியில் உள்ள ஒரு பெரிய நகரம் அங்கே விரிகுடாவை சுற்றி வருகிறது. என்னை காட்டிலும் சகோதரன் பீலர் அதை குறித்து அதிகம் அறிந்திருக்கலாம். இருப்பினும் வடக்கு சிட்னியிலிருந்து தெற்கு சிட்னி வரை ஒரு பாலம் கட்ட அவர்கள் விரும்பினர். They had called all over the country to get architects, bridge builders to come down to build this bridge. None of them would take it. No one dared to take it. As soon as they got there, they found out that the bottom of that sea was shifting sands. அவர்கள் நாடு முழுவதிலும் உள்ள கட்டிட கலைஞர்களையும் பாலம் கட்டுவோரையும் இந்த பாலத்தை கட்ட வரும்படி அழைத்தனர். அவர்களில் எவருமே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை ஏற்றுக்கொள்ள எவருமே துணியவில்லை. அவர்கள் அங்கு சென்றவுடனே அந்த சமுத்திரத்தின் அடியில் மணல் பெயர்ந்து கொண்டிருந்ததை அவர்கள் கண்டறிந்தனர். It was quicksands and nothing would stand. They tested it and sounded and went on. They said, "No, we wouldn't even undertake to try to build such a bridge. It cannot be done." அது துரித மணலாய் இருந்தது. ஒன்றுமே நிலைக்காது. அவர்கள் அதை சோதித்து பார்த்து சத்தமிட்டுக் கொண்டே சென்றனர். அவர்கள் இல்லை, நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு பாலத்தை கட்ட முயற்சிக்க மாட்டோம், அதை செய்ய முடியாது என்றனர். After a while, a young architect from up in England come down. Famous man, reputable man, had a good reputation. சிறிது நேரம் கழித்து இங்கிலாந்திலிருந்து ஒரு வாலிப கட்டட கலைஞர் வந்து, புகழ்வாய்ந்த மனிதன், நற்பெயர் கொண்ட மனிதன், ஒரு நல்ல நற்பெயரை பெற்றிருந்தான். Oh, I like that. I like a man with a reputation. Oh, you don't have to be a big man. You can be a pauper that lives in an alley and have a reputation far better than a potentate. ஓ, நான் அதை விரும்புகிறேன். நான் நற்பெயர் கொண்ட ஒரு மனிதனை விரும்புகிறேன். ஓ, நீங்கள் ஒரு பெரிய மனிதனாக இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு சந்தில் வசிக்கும் ஒரு ஏழையாக இருக்க முடியும். மேலும் ஒரு ஆளுநரை காட்டிலும் சிறந்த நற்பெயரை பெற்றிருக்க முடியும். Absolutely. You don't have to be rich. You can just have a reputation. It declares your reputation. What you are makes you what you are. It gives you your reputation. And you're known by your reputation. முற்றிலுமாக நீங்கள் பணக்காரர்களாக இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு நற்பெயரை பெற முடியும். அது உங்களுடைய நற்பெயரையும் நீங்கள் என்னவா இருக்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் என்னவா இருக்கிறீர்கள் என்பதையே அது அறிவிக்கிறது. அது உங்களுடைய நற்பெயரை தருகிறது. நீங்கள் உங்களுடைய நன்மதிப்பினால் அறியப்படுகிறீர்கள். This man went out there with a wonderful reputation. He looked the situation over. He walked the banks for a few days. He studied it. He tested. He sounded. He looked around. After a while, he went to the mayor and said, "I'll take the job." இந்த மனிதர் ஒரு அற்புதமான நற்பெயருடன் அங்கு சென்றார். அவர் நிலைமையை பார்த்தார். அவர் ஒரு சில நாட்கள் கரைகளில் நடந்தார். அவர் அதை ஆராய்ந்தார். அவர் சோதித்து பார்த்தார். அவர் சத்தமிட்டார். அவர் சுற்றி பார்த்தார். சிறிது நேரம் கழித்து அவர் நகராண்மை கழக தலைவரிடம் சென்று, நான் அந்த வேலையை எடுத்துக் கொள்கிறேன் என்றார். Why, he said, "Sir, you know what you're taking." ஏன்? அவர், ஐயா, நீங்கள் எதை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். He said, "I thoroughly understand." அவர், நான் முழுவதுமாக புரிந்து கொண்டேன் என்றார். He said, "Well, this great architects is American architects. And architects from all over the world, bridge builders, has come here and they're afraid of the job." அவர், பாருங்கள்,
இந்த மகத்தான கட்டிட கலைஞர் கூறுகிறார், அமெரிக்க கட்டிட கலைஞர்கள் மற்றும் உலகம் முழுவதிலும் இருந்து வந்த கட்டிட கலைஞர்கள், பாலம் கட்டுவோர் இங்கு வந்துள்ளனர். அவர்கள் வேலைக்கு பயப்படுகின்றனர் என்றார். He said, but sir, I'm not afraid of the job. I'll take it. He said, I realize that I have a worldwide reputation as a bridge builder, but I'll stake my reputation, for I can build it. அவர், ஆனால் ஐயா, நான் அந்த வேலையை குறித்து பயப்படுகிறதில்லை, நான் அதை எடுத்துக் கொள்கிறேன் என்றார். அவர், ஒரு பாலம் கட்டுகிறவன் என்ற முறையில் நான் உலகளாவிய நற்பெயரை பெற்றுள்ளேன் என்பதை நான் உணர்கிறேன். ஆனால் நான் என்னுடைய நற்பெயரை பணயம் வைத்து விடுவேன், ஏனென்றால் என்னால் அதை கட்ட முடியும் என்றார். Oh, he had a vision. Before a man can make a reputation, he has to have a vision of what he's doing. அவருக்கு ஒரு மனக்காட்சி உண்டாயிருந்தது. ஒரு மனிதன் ஒரு நற்பெயரை சம்பாதிப்பதற்கு முன்பு அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை குறித்த ஒரு மனக்காட்சி அவனுக்கு இருக்க வேண்டும். Oh, blessed be the Lord. That's the reason there's a heaven to go to. That's the reason we can have a reputation as a Christian. We know what material is in this building. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த காரணத்தினால் தான் செல்ல ஒரு பரலோகம் உண்டு. அந்த காரணத்தினால் தான் நாம் ஒரு கிறிஸ்தவன் என்ற நற்பெயரை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த கட்டடத்தில் உள்ள பொருள் என்ன என்பதை நாம் அறிவோம். That's right. The blood of Jesus Christ is in this building. That's right. His stained blood has washed away all sins. He took me from the alleys of hell and made me his servant. அது உண்மை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த கட்டடத்தில் உள்ளது. அது உண்மை. அவருடைய கரைபடிந்த ரத்தம் எல்லா பாவங்களையும் கழுவி இருக்கிறது. அவர் என்னை நகரத்தின் சந்துகளில் இருந்து எடுத்து என்னை அவருடைய ஊழியக்காரனாக ஆக்கினார். That I believe in him. Passion, death, alive. And every believer has did that because that they got confidence and they believe in this great builder and this great architect. ஆகையால் நான் அவரை விசுவாசிக்கிறேன். ஆகையால் நான் மரணத்தை விட்டு ஜீவனுக்குட்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு விசுவாசியும் அதை செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் இந்த மகத்தான கட்டிடத்திலும் இந்த மகத்தான கட்டிட கலைஞரிலும் நம்பிக்கை கொண்டு அவர்கள் விசுவாசம் கொண்டுள்ளனர். Now, when the man did it, the first thing he did to be sure that he was right, he went down there and he said, now before we get this bridge started, we've got to go to solid foundation. We've got to go. இப்பொழுது அந்த மனிதர் அதை செய்தபோது அவர் செய்தது சரிதான் என்று நிச்சயப்படுத்த அவர் செய்த முதல் காரியம் அவர் அங்கே சென்றார். மேலும் அவர், இப்பொழுது நாம் இந்த பாலத்தை துவங்குவதற்கு முன்பு நாம் உறுதியான அஸ்திபாரத்திற்கு செல்ல வேண்டும், நாம் போக வேண்டும் என்றார். He knew that down beneath that sand the breast of the earth was there, which was solid rock. What did he do but get great big pumps? He got in there and set great tubes down and he blowed the shifting sands with these pumps. அந்த மணலுக்கு அடியில் பூமியின் மார்பகம் திடமான பாறையா இருந்தது என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் பெரிய பெரிய குழாய்களை பெற்றுக்கொண்டதை தவிர என்ன செய்தார்? அவர் அதை ஊத செய்து திடமான பாறை வரை அங்கே உள்ளே நுழைந்து பெரிய குழாய்களை பொருத்தி until he blowed it plumb down to solid rock. When he got around the rock, he anchored these great big bolts in there and got it ready and he blowed out each one. பெயர்ந்து செல்லும் மணலை இந்த குழாய்களை கொண்டு ஊதினார். அவர் பாறையை அடைந்தவுடன் அவர் அங்கே இந்த பெரிய பெரிய அச்சாணிகளை நங்கூரமிட்டு அதை ஆயத்தப்படுத்தினார். அவர் ஒவ்வொன்றையும் ஊதினார். And then he got around him the very best architects that he could find, the best scientists, the best equipment. He sent away and got steel for his bridge. அதன் பின்னர் அவர் அங்கு சென்று அவரை சுற்றிலும் அவரால் கண்டறிய முடிந்த மிக சிறந்த கட்டிட கலைஞர்களையும் சிறந்த விஞ்ஞானிகளையும் சிறந்த உபகரணங்களையும் சேகரித்தார். அவர் அனுப்பி தனது பாலத்திற்கு எஃகு வாங்கினார். When he did it, he would not put one piece of steel, not even one bolt, until it was scientifically tested to see if there was any blows in it, to see if there's any little air holes where in the foundry. அவர் அதை செய்தபோது அது அறிவியல் பூர்வமாக சோதிக்கப்படும் வரை ஒரு எஃகு துண்டையோ ஒரு திருகாணியோ கூட பொருத்த மாட்டார். அதில் ஏதாகிலும் அடிகள் உள்ளதா என்றும் வார்ப்பட ஆலையில் காற்று ஓட்டைகள் ஏதாகிலும் உள்ளதா என்றும் what a memorial that would be to his reputation as a bridge builder. அது சரியாக பரிசோதிக்கப்பட்டதா என்று பார்க்க அவர்கள் அதை அங்கே தயாரித்து அதை வார்ப்பித்தனர். அது என்ன ஒரு நினைவு சின்னமாக இருக்கும். ஒரு பாலம் கட்டுபவர் என்ற அவருடைய நற்பெயருக்கு அது இருக்கும். If he went to that much trouble to be sure that the bridge would be safe, how much trouble do you think God went to be sure this church would be safe? Amen. Yes sir. There's a memorial to the death of Christ. That's his church. அந்த பாலம் பாதுகாப்பாக இருக்கும் என்பதை உறுதிப்படுத்த அவர் அவ்வளவு சிரமத்திற்கு சென்றால் இந்த சபை பாதுகாப்பாக இருக்கும் என்று நிச்சயமுடையவர்களாக இருக்க தேவன் எவ்வளவு தொல்லைக்கு சென்றார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஆமையா, கிறிஸ்துவின் மரணத்திற்கு ஒரு நினைவு சின்னம் உண்டு. அதுவே அவருடைய சபையாகும். Some people don't want to live it. Some people will. But it's a testing time. God's testing people today for his memorials. சில ஜனங்கள் அதன்படி வாழ விரும்புவதில்லை. சில ஜனங்கள் வாழ விரும்புவார்கள். ஆனால் இது ஒரு சோதனை நேரமாய் உள்ளது.
இன்றைக்கு தேவன் தம்முடைய நினைவு சின்னங்களுக்காக ஜனங்களை சோதித்துக் கொண்டிருக்கிறார். A lot of times people say, "Oh, I am so tempted." அநேக சமயங்களில் ஜனங்கள் நான் மிகவும் சோதிக்கப்படுகிறேன் என்று கூறுகின்றனர். Blessed be the name of the Lord for the temptations. Amen. When I am weak, then I'm strong, said Paul. Every son that cometh to God must first be tried and tested. சோதனைகளுக்காக கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. பவுல், நான் பலவீனமாய் இருக்கும்போது பலமுள்ளவனாய் இருக்கிறேன் என்று கூறினான். தேவனிடத்திற்கு வருகிற ஒவ்வொரு குமாரனும் முதலாவது பரீட்சிக்கப்பட்டு சோதிக்கப்பட வேண்டும். And these testings are more sweeter to you and dearer to you than precious gold. It's testing time. விலையேறப்பெற்ற பொன்னை காட்டிலும் இந்த சோதனைகள் உங்களுக்கு அதிக இனிமையாயும் உங்களுக்கு அருமையானதுமாய் இருக்கின்றன. இது சோதனை நேரம். Long years ago, before they had the smelters, they used to take the gold and how they would know how it was right or not, but all the sludges out of it, all the iron pyrite, that's fool's gold. All the fools out of it, they beaters beat it. நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் உருக்கு சாதனங்களை உடையவர்களாய் இருப்பதற்கு முன்பே அவர்கள் வழக்கமாக தங்கத்தை எடுத்து அது சரியா அல்லது தவறா என்பதை எப்படி அறிந்து கொள்வார்கள்? அதிலிருந்து எல்லா கசடும் வெளியேறிவிட்டது. எல்லா இரும்பு பைரட்டும் அது முட்டாள்களின் தங்கம். எல்லா முட்டாள்களும் அதிலிருந்து வெளியேறினர். அவர்கள் அடிப்பவர்கள் அதை அடித்தனர். And beat it and turned it and beat it and turned it until the beater seen his reflection in the gold. அடிப்பவர் தன்னுடைய பிரதிபலிப்பை தங்கத்தில் காணும் வரையில் அதை அடித்து அதை சுழற்றி அதை அடித்து அதை சுழற்றி அடிப்பார். That's the way God does his church. He gives you trial after trial, test after test, trial after trial, test after test, until the life of Christ is reflected in your life. அந்த விதமாகவே தேவன் தம்முடைய சபையை செய்கிறார். அவர் உங்களுக்கு சோதனைக்கு மேல் சோதனை, சோதனைக்கு மேல் சோதனை, சோதனைக்கு மேல் சோதனை, சோதனைக்கு மேல் சோதனை, கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுடைய ஜீவியத்தில் பிரதிபலிக்கும் வரையில். Until you become peaceful, sober, meek, gentle, humble, ready, submissive, willing, turning your head on the things of the world and looking straight to Calvary. நீங்கள் சமாதானமாயும் தெளிந்த புத்தியுடையவராயும் சாந்தமாயும் கனிவாயும் தாழ்மையாயும் ஆயத்தமாயும் இருந்து கீழ்ப்படிந்து மனப்பூர்வமாய் உலகத்தின் காரியங்களின் மேல் உன் தலையை திருப்பி நேராக கல்வாரியை. To the one who's doing the beating. Many times you think it's strange because fiery trials, sickness, persecutions, it's only done to test you, to get the dirt out of you, get the sludge out of you, to get the slowness out of you. அடித்துக் கொண்டிருக்கிற ஒருவரிடம் நோக்கி பார்க்கும் வரை அநேக சமயங்களில் அக்கினிமயமான சோதனைகள், சுகவீனம், துன்புறுத்தல்கள் காரணமாக இது விசித்திரமானது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அது உங்களை சோதிக்கவும், உங்களில் உள்ள அழுக்குகளை அகற்றவும், உங்களில் உள்ள கசடுகளை வெளியேற்றவும், உங்களில் உள்ள மந்த நிலையை போக்கவும் மாத்திரமே செய்யப்படுகிறது. To wake you up to this place where you can look and see the reflection, or man can see the reflection of Christ in you. Christ in you, the hope of glory. நீங்கள் நோக்கி பார்த்து பிரதிபலிப்பை காணக்கூடிய இடத்திற்கு உங்களை எழுப்ப, அல்லது ஒரு மனிதன் கிறிஸ்துவின் பிரதிபலிப்பை உங்களில் காண முடியும். மகிமையின் நம்பிக்கையாகிய கிறிஸ்து உங்களில் இருக்கிறார். He tested every piece. Finally, before he put a bolt on, he tested it. He tested everything. அவர் ஒவ்வொரு பாகத்தையும் சோதித்தார். முடிவாக அவர் ஒரு அச்சாணியையும் போடுவதற்கு முன்பு அவர் அதை சோதித்து பார்த்தார். அவர் எல்லாவற்றையும் சோதித்தார். Then when he got it all done, now the scoffer stood by and said, "It will not hold up. It can't do it." அதன் பின்னர் அவர் அவை எல்லாவற்றையும் செய்து முடித்த போது, எப்பொழுது பரியாசக்காரர் அருகில் நின்று அது நிலைத்திருக்காது, அதனால் அதை செய்ய முடியாது என்றனர். That's what they're saying today. This your Holy Ghost religion you're talking about. It won't be long, that tree will burn down, but it don't burn down. அதைத்தான் அவர்கள் இன்றைக்கு கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிற இந்த பரிசுத்த ஆவியின் மார்க்கம் நீண்ட காலம் நீடிக்காது, அந்த மரம் எரிந்து போகும் என்று கூறிக்கொண்டிருக்கின்றனர். ஆனால் அது எரிந்து போவதில்லை. Oh, the fire only waters it. It only gives us new hope. It only strengthens it. Every trial, testing, every time a wind hits a tree and shoves it back. அக்கினி அதற்கு தண்ணீர் பாய்ச்சுகிறது. அது நமக்கு புதிய நம்பிக்கையை மாத்திரமே அளிக்கிறது. அது அதை மாத்திரமே பலப்படுத்துகிறது. ஒவ்வொரு சோதனை ஒவ்வொரு முறையும் ஒரு காற்று ஒரு மரத்தில் மோதி அதை முன்னும் பின்னுமாக அசைத்து Back and forth, it only loosens the roots so it can grow deeper and get a better hope. Every time sickness strikes your home, every time trial strikes your home, every time the neighbors say something bad about you, it's only shaking you, loosening you up. முன்னும் பின்னுமாக அது ஆழமாக வளர்ந்து ஒரு சிறந்த பிடியை பெருமடியாக வேர்களை தளர்த்துகிறது. ஒவ்வொரு முறையும் சுகவீனம் உங்களுடைய வீட்டை தாக்கும் போது, ஒவ்வொரு முறையும் சோதனையானது உங்களுடைய வீட்டை தாக்கும் போது, ஒவ்வொரு முறையும் அண்டை விட்டார் உங்களை குறித்து தவறாக கூறும்போது அது உங்களை அசைத்து உங்களை தளர்த்தும். So you can get down and get a better hope on the eternal rock of God's unmovable word. That's how God does it. He sends those trials to test you, to prove you, to shake you up, and to give you a new hope. எனவே நீங்கள் கீழே இறங்கி தேவனுடைய அசையாத வார்த்தையாகிய நித்திய கண்மலையை ஒரு மேலான முறையில் பற்றிக் கொள்ள முடியும். அந்த விதமாகத்தான் தேவன் அதை செய்கிறார். அவர் உங்களை சோதித்து பார்க்கவும், உங்களை நிரூபிக்கவும்,
உங்களை அசைத்து உங்களுக்கு ஒரு புதிய பிடியை அளிக்கவும் அந்த சோதனைகளை அனுப்புகிறார். Then we find out when he got all that done, the critics stood by and said it can't work. But what the architect know his bridge would hold. He know it would, because it would been tested. அதன் பின்னர் அவர் அதையெல்லாம் செய்து முடித்த போது குறை கூறுபவர்கள் பக்கத்தில் நின்று அது கிரியை செய்ய முடியாது என்று கூறினர் என்பதை நாம் கண்டறிகிறோம். ஆனால் என்ன, கட்டிட கலைஞர் தன்னுடைய பாலம் தாங்கும் என்பதை அறிந்திருந்தார். அவர் அதை அறிந்திருந்தார், ஏனென்றால் அது சோதிக்கப்படும். That's the reason God said, I'll have a church without spot or wrinkle. Amen. She went through the test. And every child that comes to God must be tested. அந்த காரணத்தினால் தான் தேவன் எனக்கு கரைதரை இல்லாத ஒரு சபை உண்டாயிருக்கும் என்றார். ஆமென். அவள் சோதனையினூடாக சென்றிருந்தாள். தேவனிடத்திற்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளையும் சோதிக்கப்பட வேண்டும். On that great Memorial Day, when the two sides were started from both sides, when they met in the middle of the bay, the man who built it, he said, I'll not ask any man. அந்த மகத்தான நினைவு நாளில் அவர்கள் சென்று கொண்டிருந்த போது இரு தரப்பினரும் இரு பக்கங்களிலும் இருந்தும் புறப்பட்ட போது அவர்கள் விரிகுடாவின் மத்தியில் அதை கட்டின மனிதனை சந்தித்த போது அவர், நான் எந்த மனிதனிடமும் கேட்க மாட்டேன் என்றார். The architects all stand around and said, as soon as any vibration hits that bridge, she'll go right straight down. It'll be dangerous. No insurance company would give him insurance on it. கட்டிட கலைஞர்கள் யாவரும் சுற்றி நின்று அந்த பாலத்தின் மேல் அதிர்வு உண்டான உடனே அவள் நேராக கீழே செல்வாள், அது ஆபத்தாக இருக்கும் என்றனர். எந்த காப்பீட்டு நிறுவனமும் அவருக்கு காப்பீடு அளிக்கவில்லை. He didn't need any insurance. He said, my bridge will hold. He had confidence. Now he must test it because his reputation is at stake. Certainly it is. And if it did hold, it would be a memorial. அவருக்கு எந்த காப்பீடும் தேவையில்லை. அவர் என் பாலம் தாங்கும் என்றார். அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார். இப்பொழுது அவர் அதை சோதிக்க வேண்டும், ஏனென்றால் அவருடைய நற்பெயர் பணயம் வைக்கப்பட்டுள்ளது. நிச்சயமாகவே அதுதான். அது நிலைத்திருந்தால் அது ஒரு நினைவு சின்னமாக இருக்கும். That's the reason I know that old time God heartfelt salvation will hold. Amen. The reputation of Christ is at it. Amen. He'll not give us something to build a church out of, not man-made theology. அந்த காரணத்தினால் தான் பண்டைய காலத்தில் தேவனுடைய இருதயத்தில் உணரும் ரட்சிப்பு நிலைத்திருக்கும் என்பதை நான் அறிவேன். கிறிஸ்துவின் நன்மதிப்பு அதில் நிலைத்திருக்கும். அவர் மனிதனால் உண்டாக்கப்பட்ட வேத சாஸ்திரத்தை அல்ல, ஒரு சபையை கட்டுவதற்கு அவர் நமக்கு எதையும் கொடுக்க மாட்டார். Not upon some school experience or build some seminary as they wanted to this morning to educate preachers. The real preacher comes from the seminary of God's grace, God's calling, and it's time tested. ஏதோ ஒரு பள்ளி அனுபவத்தின் பேரிலோ அல்லது பிரசங்கிமார்களுக்கு கல்வி கற்பிக்க அவர்கள் விரும்பினது போன்று ஏதோ ஒரு வேதாகம பள்ளிக்கூடத்தையோ கட்டவில்லை. உண்மையான பிரசங்கியார் தேவனுடைய கிருபையின் வேதபாட கருத்தரங்களிலிருந்து தேவனுடைய அழைப்பிலிருந்து வருகிறார். அது காலத்தால் சோதிக்கப்பட்டதாய் உள்ளது. அது உண்மை, அது நிலைத்திருக்கும். தேவன் உங்களில் நம்பிக்கை வைத்திருக்கிறார், நாம் அவரில் நம்பிக்கை வைத்துள்ளோம். பாலம், பண்டைய புலவன் கூறினான், என் நங்கூரம் திரைக்குள்ளாக பற்றிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பலத்த புயலிலும் என் நங்கூரம் திரைக்குள்ளாக பற்றிக் கொண்டிருக்கிறது. என்ன பிடித்துக் கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரியாது, ஆனால் ஏதோ ஒன்று பிடித்துக் கொண்டிருக்கிறது. அது உண்மை. அவள் புகலிடத்திற்கு அப்பால் நங்கூரமிடப்பட்டிருக்கிறாள். ஒரு மானுட இருதயத்தை பிடித்து வைத்திருக்கும் ரட்சிப்பின் கயிறு ஒன்று உண்டு. மறுபடியும் பிறந்திருக்கிற ஒரு மனிதன் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான். Devils out of hell couldn't make him got it. There's something holds within there. Let her rock, let her shake. Amen. She'll hold every time because it's in Christ Jesus. பாதாளத்திலிருந்து வந்த எல்லா பிசாசுகளும் அவனை சந்தேகிக்க செய்ய முடியவில்லை. அங்கே உள்ளே ஏதோ ஒன்று பற்றிக் கொண்டிருக்கிறது. அவள் ஆடட்டும், அவள் அசையட்டும். ஆமென். அவள் ஒவ்வொரு முறையும் பற்றிக் கொள்வாள், ஏனென்றால் அது கிறிஸ்து இயேசுவுக்குள் உள்ளது. Then this man said, I'll not ask no one, but said I'll go myself. அப்பொழுது இந்த மனிதர், நான் யாரையும் கேட்க மாட்டேன், ஆனால் நான் தானே செல்வேன் என்றார். The mayor of the city walked out and said, Mister, I certainly have confidence in your bridge. நகரத்தின் நகராண்மை தலைவர் வெளியே நடந்து வந்து, திருவாளரே, உங்களுடைய பாலத்தின் மேல் எனக்கு நிச்சயமாக நம்பிக்கை உண்டு என்றார். He said, if you have confidence in my bridge, follow me. All right, put it to a test. அவர், என்னுடைய பாலத்தின் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமானால் என்னை பின்பற்றி வாருங்கள். சரி, அதை ஒரு சோதனைக்கு வையுங்கள் என்றார். The mayor said, my car will be sitting there on that certain morning. I'll go with you. நகராண்மை தலைவர் குறிப்பிட்ட காலையில் என்னுடைய கார் அங்கே நிற்கும், நான் உன்னோடு வருவேன் என்றார். The railroad company called and said, sir, we've got confidence in your bridge.
We'll have. ரயில்வே நிறுவனம் தொலைபேசியில் அழைத்து, ஐயா, நாங்கள் உங்களுடைய பாலத்தில் நம்பிக்கை வைத்துள்ளோம் நாங்கள் என்று கூப்பிட்டு கூறினார்கள். Said, if you got confidence in my bridge, bring out 4 full locomotives. Set them on the bridge. You got confidence, follow me. If you believe it's tested and tried, you believe it, come go with me. மேலும் என்னுடைய பாலத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் 4 முழு ரயில் உந்து பொறிகளை கொண்டு வந்து அவைகளை பாலத்தின் மேல் பொருத்துங்கள். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் என்னை பின்தொடருங்கள். அது சோதிக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டது என்று நீங்கள் நம்பினால் நீங்கள் அதை நம்புங்கள், என்னோடு வாருங்கள் என்றார். And many of the people wrote him letters to see his courage. That's what man looks for, is man of courage. Not a little wishy-washy something. அவருடைய தைரியத்தை கண்டு அநேக ஜனங்கள் அவருக்கு கடிதங்களை எழுதினர். அதைத்தான் மனுஷர் எதிர்நோக்குவது தைரியமுள்ள மனிதர்களே என்று, ஒரு சிறு நிச்சயமற்ற ஏதோ ஒன்றல்ல. If you think you can get by going to church and saying amen once in a while and shouting a little bit, put your name on the book and go back and live like the devil, your own works prove what you are. Your characters prove that. But God... நீ தப்பிக்க முடியும் என்று நினைத்தால் எப்பொழுதாவது ஒருமுறை சபைக்கு சென்று ஆமென் என்று கூறி சற்று சத்தமிட்டு உங்களுடைய பெயரை புத்தகத்தில் பதிவு செய்து திரும்பிச் சென்று பிசாசை போல வாழ்வது நீங்கள் என்னவா இருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய சொந்த கிரியைகளை நிரூபிக்கின்றன. உங்களுடைய குணாதிசயம் அதை நிரூபித்துள்ளது. ஆனால் தேவன், The world wants to see man as courageous. Somebody with courage who will stand out as a memorial of the saving grace of Jesus Christ. Right. உலகம் தைரியமான மனிதர்களை காண விரும்புகிறது. தைரியமுள்ள யாரோ ஒருவரை. அவர்கள் தனித்து நிற்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் கிருபையின் ஒரு நினைவு சின்னமாக. அது உண்மை. The day when the bridge started, the rest of them come back and said, get ready, get your cameras ready. To all the newsmen said, because that bridge will fall. பாலம் கட்ட தொடங்கிய நாளில் மீதமுள்ளவர்கள் திரும்பி வந்து ஆயத்தமாகுங்கள், புகைப்பட கருவிகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்று கூறினர். செய்தியாளர்கள், ஏனென்றால் அந்த பாலம் விழுந்துவிடும் என்றனர். That young fellow walked out there on that bridge, set his car down, looked back down, and seen them locomotives all lined up. He seen them there, they're waving to him. He looked, he seen tens of thousands of footmen standing back there ready to march with him. அந்த வாலிபன் அந்த பாலத்தின் மேல் நடந்து சென்று தன்னுடைய காரை கீழே நிறுத்தி அவர் திரும்பி கீழே நோக்கி பார்த்தார். அவர் அந்த ரயில் உந்து பொறிகள் யாவும் வரிசையாக நிற்பதை கண்டார். அங்கே நகராண்மை தலைவர் தன்னை கைகசைப்பதை கண்டார். அவர் நோக்கி பார்த்தபோது அங்கே பின்னால் பல்லாயிரக்கணக்கான காலாட்கள் அவரோடு அணிவகுத்து செல்ல ஆயத்தமாக நின்று கொண்டிருப்பதை அவர் கண்டார். Brother, when the bands went playing, the whistles went to blowing, the horns went to going. I mean, there was an awful vibration taking place. But he walked right across that bridge and she never moved. Why? He took the forefront, because if she's going to fall, let him go with her. இசைக்குழுவை கூட்டுங்கள் என்றார். சகோதரனை இசைக்குழுக்கள் இசைக்க சென்ற போது, ஊதல்கள் முழங்கின போது, ஊதுகொம்புகள் முழங்கிக் கொண்டே சென்றன. ஒரு பயங்கரமான அதிர்வு நிகழ்ந்து கொண்டிருந்தது என்று நான் பொருட்படுத்தி கூறுகிறேன். ஆனால் அவர் அந்த பாலத்தின் வழியாக நடந்து சென்றார். அவள் அசையவே இல்லை. ஏன்? அவர் முன்னோக்கி சென்றார். ஏனென்றால் அவள் விழுந்து போவதா இருந்தால் அவர் அதனோடு போகட்டும். And Jesus Christ came from heaven to glory, from glory down here to build a church. And the material that he's putting in it is time-tested material. இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து மகிமையிலிருந்து வந்தார். மகிமையிலிருந்து எங்கே ஒரு சபையை கட்ட வந்தார். அவர் அதில் அளித்துள்ள பொருள் காலத்தால் சோதிக்கப்பட்ட பொருளாகும். You might come to the altar and make a confession, but when he finds blowholes and everything else in where the world's blowed the maggots in you and so forth, you cannot stand. He just pitches it to one side. நீங்கள் பீடத்தண்டை வந்து ஒரு அறிக்கை செய்யலாம். ஆனால் அவர் ஊதுகுடல் மற்றும் மற்ற எல்லாவற்றையும் கண்டறியும் போது பாருங்கள், உலகம் உங்களுக்குள் புழுக்களை போன்றவற்றை ஊதி உள்ளது. மேலும் நீங்கள் நிற்க முடியாது. அவன் உங்களை ஒரு பக்கமாக சாய்த்து விடுகிறார். God wants a time-tested church. Not somebody's a Christian today and a backslider tomorrow and bending out up and down. He can't place you nowhere. தேவன் காலத்தால் சோதிக்கப்பட்ட ஒரு சபையை விரும்புகிறார். யாரோ ஒருவர் இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவராயும் நாளை ஒரு பின்வாங்கி போனவராயும் அல்ல. உள்ளேயும் வெளியேயும் மேலும் கீழுமாக அவர் உங்களை எந்த இடத்திலும் வைக்க முடியாது. But he's got a church that's tested. Went through the trials, through losses, through sickness, through sorrow, through death, and still standing with a testimony. ஆனால் அவர் சோதிக்கப்பட்ட ஒரு சபை உடையவராயிருக்கிறார். சோதனைகளினூடாக, இழப்புகளினூடாக, சுகவீனத்தினூடாக, துக்கத்தினூடாக, மரணத்தினூடாக கடந்து சென்று இன்னமும் ஒரு சாட்சியோடு இருக்கிறது. That's the man. Yes, that's the man he's looking for. I don't care if you're a pauper. I don't care if you're a beggar. I don't care if you're a rag picker. Whatever you are, God puts a test to you. He's looking for time-tested material. I believe one of these days in that great church. அந்த மனிதன், ஆம், அந்த மனிதன் தான் அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒரு ஏழையா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நீங்கள் ஒரு பிச்சைக்காரனா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நீங்கள் ஒரு குப்பை பொறுக்குபவராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நீங்கள் என்னவா இருந்தாலும் தேவன் உங்களுக்கு சோதனையை வைக்கிறார். அவர் காலத்தால் சோதிக்கப்பட்ட பொருளை தேடிக்கொண்டிருக்கிறார்.
நான் நினைக்கிறேன் இந்நாட்களில் ஒன்றில் அந்த மகத்தான சபை When science says, how can it lose gravitation to hold you to the earth? Hallelujah. விஞ்ஞானம் அது எப்படி இழக்க முடியும், புவியீர்ப்பு சக்தி உங்களை பூமியின் மேல் வைத்திருக்கிறது என்கிறது. Now I feel religious. Let me tell you, that time-tested church will come into existence someday. They may be half of them sleeping in the dust of the earth. எப்பொழுது நான் பக்தி பரவசம் அடைகிறேன், நான் உங்களுக்கு சொல்லட்டும், அந்த காலத்தால் சோதிக்கப்பட்ட சபை என்று ஒரு நாள் நிலைத்திருக்கும். அவர்களில் பாதி பேர் பூமியின் தூளில் உறங்கிக் கொண்டிருக்கலாம். I don't know where they're at, but God's got his material all tested. One day he's coming to take the forefront. Hallelujah. Right through atmospheres and stratospheres and spheres and spheres. அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை நான் அறியேன். ஆனால் தேவன் தம்முடைய மூலப்பொருள் யாவற்றையும் சோதித்து பார்க்கிறார். ஒரு நாள் அவர் முன்னணியில் நிற்க வருகிறார். என்னை பின்பற்றி வா, வளிமண்டலங்கள், அடுக்கு மண்டலங்கள், கோளங்கள் மற்றும் கோளங்கள் வழியாக Into the presence of Almighty God he'll go with a time-tested church. That's a memorial to his grace. That's a memorial that God gives him. சர்வ வல்லமையுள்ள தேவனின் பிரசன்னத்திற்குள்ளாக ஒரு காலத்தால் சோதிக்கப்பட்ட சபையோடு அவர் செல்வார். அது அவருடைய கிருபைக்கு ஒரு நினைவு சின்னமாய் உள்ளது. அது தேவன் அவருக்கு அளிக்கும் ஒரு நினைவு சின்னமாய் உள்ளது. No man can come to me except my Father draws him first. Every man that comes to Christ is a love gift from God, and Christ puts him to the test. And if he stands the test, he puts him in the bridge, flattens him down, gives him a position. என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் இடத்தில் வரமாட்டான். கிறிஸ்துவனிடத்தில் வருகிற ஒவ்வொரு மனிதனும் தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு அன்பின் வெகுமதியாயிருக்கிறான். கிறிஸ்து அவனை சோதனைக்குட்படுத்துகிறார். அவன் சோதனையில் நின்றால் அவர் அவனை பாலத்தில் வைத்து அவனை இறுக்கி அவனுக்கு ஒரு ஸ்தானத்தை அளித்து Sitting there and knowing that he'll hold to the end road. Amen. அவன் முடிவு பாதையில் நிலைத்திருப்பான் என்பதை அறிந்தவராய் அவனை அங்கே நிறுத்துகிறார். ஆமென். காலத்தால் சோதிக்கப்பட்ட பொருள். Upon this rock, not upon some rock of fanaticism, not upon a bunch of emotion, not upon a bunch of church theology, not upon some denomination, but upon this solid rock, Christ's word. I'll build my church, and the gates of hell can never prevail against it. It'll be there. இந்த கல்லின் மேல், ஏதோ ஒரு மதவெறி என்னும் பாறையின் மேல் அல்ல, ஒரு கூட்ட உணர்ச்சி வசப்படுதலின் மேல் அல்ல, ஒரு கூட்ட சபை வேத சாஸ்திரத்தின் பேரில் அல்ல, ஏதோ ஒரு ஸ்தாபனத்தின் மேல் அல்ல, ஆனால் இந்த திடமான கன்மலையின் மேல் கிறிஸ்துவின் வார்த்தை, என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, அது அங்கிருக்கும். It'll be a memorial of his grace in the presence of the angels. When the angels question one day, why do you go to earth? He'll come back and present that church without fault, without spot, without wrinkle. There's the material. அது தூதர்கள் முன்னிலையில் அவருடைய கிருபையின் ஒரு நினைவு சின்னமாக இருக்கும். தூதர்கள் அவரிடத்தில் ஒரு நாள், நீர் ஏன் பூமிக்கு போகிறீர் என்று கேட்டபோது அவர் திரும்பி வந்து அந்த சபையை குற்றமற்ற கரைதிரை இல்லாமல் அளிப்பார். அங்குதான் பொருள் உள்ளது. There's the thing, his reputation. He must do it. That bridge builder had to build a bridge. He must do it or loses his reputation. Christ will have a church, and he must do it because he came to the earth and become flesh and dwelt among us. அதுதான் காரியம். அவருடைய நற்பெயர். அவர் அதை செய்ய வேண்டும். அந்த பாலம் கட்டுபவர் பாலம் கட்ட வேண்டியதாக இருந்தது. அவர் அதை செய்ய வேண்டும். இல்லை என்றால் தன்னுடைய நற்பெயரை இழக்கிறார். கிறிஸ்து ஒரு சபை உடையவராய் இருப்பார். அவர் அதை செய்ய வேண்டும். காரணம், அவர் பூமிக்கு வந்து மாம்சமாகி நம் மத்தியில் வாசம் பண்ணினார். And became sin that we might become righteous. He become us that we by his grace might become him. He came to take our place as a sinner, to let us have his place as sons and daughters of God in the presence of his majesty. Hallelujah. What a grace of God. நாம் நீதிமான்களாகும்படிக்கு அவர் பாவமானார். நாம் அவருடைய கிருபையினால் அவராகும்படிக்கு அவர் நம்மை போலானார். அவர் ஒரு பாவியாக நம்முடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள வந்தார். தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாக அவருடைய ஸ்தானத்தை நமக்கு கொடுக்க வந்தார். அவருடைய மகத்துவமானவரின் பிரசனத்தில் என்னே ஒரு தேவனுடைய கிருபை. அந்த வார்த்தைகள் சரியல்ல என்று நாம் எப்படி கூற முடியும்? வானங்களும் பூமியும் ஒழிந்து போம், ஆனால் அந்த வார்த்தைகளோ ஒருபோதும் ஒழிந்து போகாது. Little blind Indian boy a few nights ago, blind since he's 3-4 weeks old, received his sight and arm and walked off the platform. What was it? It was a time-tested memorial of the power and grace of Jesus Christ. Blessed be his holy name. ஒரு சில இரவுகளுக்கு முன்னர் பார்வையற்ற ஒரு சிறு இந்திய பையன். அவன் 3 அல்லது 4 வார வயதிலிருந்தே பார்வையற்றவனாய் இருந்தான். சாதாரணமாக பார்வையை பெற்று மேடை விட்டு நடந்து சென்றான். அது என்னவா இருந்தது? அது இயேசு கிறிஸ்துவின் வல்லமைக்கும் கிருபைக்கும் காலத்தால் சோதிக்கப்பட்ட ஒரு நினைவு சின்னமாக இருந்தது. அவருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. Time tested, trials, troubles, shakes and pulls. It's only to find the blows in you. To see if there's any there. It's God shaking you and trying you.
காலத்தால் சோதிக்கப்பட்டதே. சோதனைகள், தொல்லைகள், அசைவுகள், இழுப்பு, அது உங்களுக்குள்ளதை ஊதி கண்டறிவதற்காக மாத்திரமே அங்கே ஏதாவது இருக்கிறதா என்று பார்க்க. அது தேவன் உங்களை அசைத்து உங்களை சோதித்துக் கொண்டிருக்கிறார். Some time ago, the great Caesar Augustus, after a great famous battle and had won a great victory, they go give him a celebration in Rome. And he said to them, I want some man to ride, some worthy man to ride by my side while I'm doing this. சில காலத்திற்கு முன்பு மகத்தான ராயன் அகஸ்டா ஒரு மகத்தான புகழ்வாய்ந்த யுத்தத்திற்கு பிறகு ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருந்தான். அவனுக்கு ரோமாபுரியில் ஒரு கொண்டாட்டத்தை நடத்தவிருந்தனர். மேலும் அவன் அவர்களிடத்தில், நான் இதை செய்து கொண்டிருந்த போது யாரோ ஒரு மனிதன் பக்கத்தில் சவாரி செய்ய தகுதியுள்ள ஒரு மனிதன் வேண்டும் என்றான். So I want some man to share these blessings with me. And it went through the camps. All the officers trimmed their plumes and polished their swords and made their armors real bright. மேலும் இந்த ஆசீர்வாதங்களை என்னோடு பகிர்ந்து கொள்ள ஒரு மனிதன் வேண்டும் என்றான். அது முகாம்களினூடாக சென்றது. எல்லா அதிகாரிகளும் தங்களுடைய தோகைகளை வெட்டி தங்கள் பட்டயங்களை மெருகேற்றினார்கள். தங்கள் கவசங்களை மிகவும் பிரகாசமாக்கினர். ஒவ்வொன்றுமே நிமிர்ந்து நிற்பதையும் தங்களுடைய ராஜாவுக்கு ஒரு குறிப்பிட்ட வாழ்த்துதல் போன்றவற்றை பயிற்சி செய்தனர். அவன் தன்னுடைய சிங்காசனத்தின் மேல் அமர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கையில் ஒவ்வொருவரும் தங்களுடைய பெரிய கவசங்களை அவனுக்கு முன்னால் கொண்டு சென்றனர். அப்பொழுது அந்த அதிகாரி தன்னுடைய பெரிய அருமையான இறகு கொண்ட சிறகு முனையுடையவனாய் வந்து நின்று தன்னுடைய மரியாதையை செலுத்தினான். ராயன் தன் தலையை அசைத்தான். அவன் நடந்து சென்றான். மற்றொருவன் மேலே வந்து தன்னுடைய வாழ்த்துரையை அனுப்பினான். ராயன் தன் தலையை அசைத்தான். அவன் நடந்து சென்றான். அவ்வப்போது அடுத்தடுத்து வீரர்கள். He didn't have any shield to polish. Neither did he have a plume to trim. But he walked up in front of Caesar. He didn't even know how to make a right kind of salute. But he just bowed his head and walked away. முடிவிலே அந்த வரிசையில் ஒரு சிறு காலாட்படை வீரன் வந்தான். அவனிடம் மெருகேற்ற எந்த கேடகமும் இருக்கவில்லை. அதை துடைக்க அவனுக்கு ஒரு இறகும் இல்லை. ஆனால் அவன் ராயனுக்கு முன்னால் நடந்து சென்றான். அவனுக்கு ஒரு சரியான வணக்கம் செலுத்துவது எப்படி என்று கூட தெரியவில்லை. ஆனால் அவன் தன்னுடைய தலையை அப்படியே வணங்கிவிட்டு நடந்து சென்று விட்டான். ராயன், ஒரு நிமிடம் பொறு, நீ யார்? இங்கே திரும்பி வா என்றான். அவன் அங்கு நடந்து சென்றான். அவனை நோக்கி பார்த்தான். அங்கே அவனுடைய முகத்தின் மேல் தழும்புகளும் வெட்டுக்காயங்களும் சிதைக்கப்பட்டும் முடமாயும் இருக்கின்றன. அப்பொழுது அவன், அந்த வடுக்கள் உமக்கு எங்கே கிடைத்தன என்று கேட்டான். அவன், என் ஆண்டவனாகிய ராயனுக்காக போரிட்டுக் கொண்டிருக்கையிலே என்றான். எங்கே மேலே ஏறி என் பக்கத்தில் உட்காரும், நீதான் சோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கிறாய் என்றார். It's the time that God is testing His church to find the battle scars of hard trials and fights and battles. That's the one who'll ride by His side. சகோதரனே, இது சிறைகளை வெட்டும் நேரம் அல்ல, கல்வி கற்கும் நாட்கள் அல்ல. இது சோதனையின் நேரமாய் உள்ளது. தேவன் தம்முடைய சபையை கடினமான சோதனைகள், சண்டைகள் மற்றும் யுத்தங்களின் வடுக்களை கண்டறியும்படி சோதித்துக் கொண்டிருக்கிற ஒரு நேரமாய் உள்ளது. அந்த ஒருவர்தான் அவருடைய பக்கத்தில் சவாரி செய்வான். Elisha was tested and proved before he could wear a prophet's robe. Elisha threw that robe around his shoulder. He must be the right man. Elisha watched him there in the field and he was plowing. எலிசா ஒரு தீர்க்கதரிசியின் அங்கியை அணிவதற்கு முன்பு அவன் எப்படியாய் சோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டான். எலிசா எப்படியாய் அந்த அங்கியை தன்னுடைய தோளின் மேல் போட்டான். அவன் எப்படியாய் சரியான மனிதனாய் இருக்க வேண்டும். அவன் வயலில் உழுது கொண்டிருந்த போது எலிசா அவனை அங்கே கவனித்துக் கொண்டிருந்தான். God said, that's the man. That's the man that can wear that garment. That's the man that can wear that robe. He can take your place. தேவன், அந்த மனிதன்தான் அந்த ஆடையை அணிய முடியும். அந்த மனிதன்தான் அந்த அங்கியை அணிய முடியும். அவனால் உன்னுடைய சாணத்தை எடுத்துக்கொள்ள முடியும் என்றார். Blessed be the name of the Lord. How is all seen eyes are moving over the earth, trying to find some man that will wear that robe that he talked about. Can you drink the cup that I drink? Can you be baptized with the baptism I am? You can. He said to that. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. எப்படியாய் அவருடைய எல்லாவற்றையும் காணும் கண் பூமியின் மேல் அசைவாடி அவர் பேசின அந்த அங்கியை அணிந்துள்ள ஒரு மனிதனை கண்டறிய முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். நான் பானம் பண்ணுகிற பாத்திரத்தில் உங்களால் பானம் பண்ண முடியுமா? நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா?
உங்களால் கூடும் என்று அதற்கு அவர் கூறினார். So we today as a church are to put on the robe of Christ, the whole armor of Christ, the whole shield and buckler and armor, that we might stand blameless at that day. ஆகையால் இன்றைக்கு நாம் சபை என்ற முறையில் நீங்கள் கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சர்வாயுத வர்க்கத்தையும் முழு கடகத்தையும் பரிகரத்தையும் சர்வாயுத வர்க்கத்தையும் நாங்கள் அந்த நாளிலே குற்றமற்றவர்களாய் நிற்கும்படிக்கு. He's looking for time-tested memorials, as he can say, there's my servant. I've tested him, I've tried him, I've put him through like Job. He still proves 100%. God be merciful to us, that we can take God at his word and be time-tested memorials. அவர் சொல்லக்கூடியது போல காலத்தால் சோதிக்கப்பட்ட நினைவு சின்னங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அவர் அதோ என் ஊழியக்காரன் இருக்கிறார், நான் அவனை சோதித்திருக்கிறேன், நான் அவரை பரீட்சித்திருக்கிறேன், நான் யோபுவை போன்றே அவனை சோதித்திருக்கிறேன், அவன் இன்னமும் 100% நிரூபிக்கிறான் என்கிறார். நாங்கள் தேவனை அவருடைய வார்த்தையின்படி ஏற்றுக்கொண்டு காலத்தினால் சோதிக்கப்பட்ட நினைவு சின்னங்களாக இருக்க தேவன் எங்களிடத்தில் இரக்கமாயிருப்பாராக. Let us pray. நாம் ஜெபிப்போமாக. Blessed Father, we thank thee, most holy God, from the very depths of our hearts, for time testing every trial. ஆசீர்வதிக்கப்பட்ட பிதாவே, மகா பரிசுத்த தேவனே, ஒவ்வொரு சோதனைக்காகவும் காலத்தின் சோதனைக்காகவும் எங்களுடைய இருதயங்களின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We do not feel bad about them, Lord, but we're grateful that your grace was sufficient to help us through these great times of trial. கர்த்தாவே, நாங்கள் அவைகளை குறித்து மோசமாக உணரவில்லை. ஆனால் இந்த மகத்தான சோதனை நேரங்களினூடாக எங்களுக்கு உதவி செய்ய உம்முடைய கிருபை போதுமானதாக இருந்ததற்காக நாங்கள் நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். As the man tonight, I thrilled the audience when he mentioned amazing grace. And when we got to that certain verse, இன்றிரவு அந்த மனிதன் ஆச்சரியமான கிருபை என்று குறிப்பிட்ட போது பார்வையாளர்கள் எவ்வளவு பரவசமடைந்தார்கள். நாங்கள் அந்த குறிப்பிட்ட வசனத்திற்கு வரும்போது, through many dangers, toils and snares, அநேக இடர்களினூடாகவும் கஷ்டங்களினூடாகவும் கன்னிகளினூடாகவும் I have already come. நான் ஏற்கனவே வந்திருக்கிறேன். It was grace that brought me safe thus far. கிருபையே என்னை இதுவரை பத்திரமாக கொண்டு வந்தது. It's grace that'll take me on. கிருபையே என்னை எடுத்துக்கொள்ளும். Oh, it thrilled the people's heart. We believe it was lining up with the message tonight, that it was the time testing through dangers, toils and snares. ஓ, அது ஜனங்களுடைய இருதயத்தை சிலிர்க்க செய்ததே. இன்றிரவு செய்தியோடு அது ஒத்துப்போகிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அது இடர்களினூடாகவும் சிரமங்களினூடாகவும் கன்னிகளினூடாகவும் நேரிட்ட சோதனையாயிருந்தது. It was to help the Christian, the one who's examining himself now and know that he stood faithful by the grace of God. It was to bring shame to those who falls and ups and downs and cares not and loose living. தன்னைத்தானே சோதித்து பார்த்து தான் உண்மையாக நிலைத்திருப்பதை அறிந்த கிறிஸ்தவருக்கு உதவுவதற்காகவே அது தேவனுடைய கிருபையினால் உண்டானது. அது விழுந்து போய் ஏற்ற தாழ்வுகளினால் கவலையற்றவர்களாய் தளர்வான வாழ்க்கை நடத்துகிறவர்களுக்கு அவமானத்தை கொண்டு வரும்படியாக இருந்தது. Oh God, not even a battle scar to show the battle. We pray tonight, Lord, that you'll sanctify the church by thy great holy blood and clean out all the blows. ஓ தேவனே, யுத்தத்தை காண்பிக்க ஒரு யுத்த வடு கூட இல்லை. கர்த்தாவே, நீருடைய மகத்தான பரிசுத்த ரத்தத்தினால் சபையை பரிசுத்தப்படுத்தி எல்லா அடிகளையும் எல்லா பலவீனமான இடங்களையும் மற்றும் எல்லா அசுத்தமான நூல்களையும் கொண்டதாக இருக்கிறது. All the weak spots and all the foul threads, run them through the machine again and retap them out, Lord, and make them material. Oh, eternal and blessed Father, hear the prayer of your servant. சுத்திகரிக்க வேண்டும் என்று இன்றிரவு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவற்றை மீண்டும் எந்திரத்தின் வழியாக இயக்கவும், மேலும் அவற்றை மீண்டும் வெட்டி எறிந்து கர்த்தாவே மற்றும் அவைகளை பொருளாக ஆக்கும். ஓ நித்தியமான ஆசீர்வதிக்கப்பட்ட பிதாவே, உம்முடைய ஊழியக்காரனின் ஜெபத்திற்கு செவிகொடும். While we have our heads bowed, நாம் நம்முடைய தலைகளை வணங்கி இருக்கையில், if there would be such a person here tonight that would feel that God in these testing times has never found you faithful at the post of duty, when arguments come up, or do you jump right in and partake of them? இன்றிரவு இங்கே அப்படிப்பட்ட ஒரு நபர் இருப்பாரானால், இந்த சோதனை காலங்களில் தேவன் கடமையின் பாதையில் உங்களை ஒருபோதும் உண்மையுள்ளவர்களாக கண்டறியவில்லை. வாக்குவாதங்கள் எழும்பும் போது அல்லது நீங்கள் குதித்து அவைகளில் பங்கு கொள்கிறீர்களா? When quarrels come up, when indifference, when differences in the church comes, do you take sides with cults and cliques and so forth like that? Do you listen to gossip on the streets and around the places? சண்டைகள் வரும்போது, அலட்சியம் வரும்போது, சபையில் வேறுபாடுகள் வரும்போது, நீங்கள் வழிபாட்டு முறைகள் மற்றும் குழுக்கள் போன்றவற்றின் பக்கம் சாய்ந்து கொள்கிறீர்களா? நீங்கள் தெருக்களிலும் இடங்களை சுற்றிலும் உள்ள அவதூறுகளுக்கு செவி கொடுக்கிறீர்களா? If you're guilty of that, you've been blown to by the devil's blows. Let's go back to the furnace tonight and be remelted again. Come out without them in us
Let God tread us down and get us ready for this great bridge to take its rapture. If such a person is here and would want to be remembered. நீங்கள் அதில் குற்றவாளியாய் இருந்தால், நீங்கள் பிசாசினுடைய அடிகளினால் ஊதப்பட்டிருந்தால், இன்றிரவு நாம் உலைக்களத்திற்கு திரும்பி செல்வோமாக. மீண்டும் உருக்கப்பட்டு அவைகள் நமக்குள்ளே இல்லாமல் வெளியே வரும். தேவன் நம்மை இந்த மகத்தான பாலம் அதனுடைய எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. அப்படிப்பட்ட ஒரு நபர் இங்கிருந்தால் அவர் நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புவாரே. You say, Brother Branham, how can I know that this immortal, eternal memorial will stand? நீங்களோ சகோதரன் பிரணாம் இந்த அழிவில்லாத நித்திய நினைவு சின்னம் நிலைத்திருக்கும் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று கேட்கலாம். I will quote to you his word according to John 5:24. He that heareth my word, that goes to my school. யோவான் 5:24 படி அவருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டுவேன். என் வசனத்தை கேட்கிறவன் என் பள்ளிக்கு செல்கிறான் என்று அல்ல. He that heareth my words and believeth on him that sent me has eternal life and shall never come to the judgment but pass from death unto life. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஒருபோதும் நியாயத்தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான். Can you hear his word calling you tonight? If you can and like to be remembered in prayer, would you raise your hand and say, Brother Branham, just pray for me. I want to be the right kind of material that when Christ brings his church out. இன்றிரவு அவருடைய வார்த்தை உங்களை அழைப்பதை உங்களால் கேட்க முடிகிறதா? உங்களால் முடிந்தால் ஜெபத்தில் நினைவு கூறப்பட விரும்பினால் நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். சகோதரன் பிரணாமே எனக்காக ஜெபியுங்கள். நான் கிறிஸ்து தம்முடைய சபையை வெளியே கொண்டு வரும்பொழுது. God bless you, sir. I'll not be shaky about you place me right in church. God bless you, young man. God bless you, sister. I want to be, God bless you, brother. I want to be the right kind of material. God bless you, little one back there. நான் இருக்க மாட்டேன் என்று ஐயா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் அதை குறித்து உறுதி இல்லாமல் இருக்க மாட்டேன். அவர் என்னை சரியாக சபையில் வைப்பார். வாலிபனே, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் அவ்வாறு இருக்க விரும்புகிறேன். சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் சரியான பொருளாய் இருக்க விரும்புகிறேன். அங்கே பின்னால் உள்ள சிறுவரே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you over here, my dear brother. I want to be found as real material. I want to be able to give the testimony of what hope that lies within me. The hope. God bless you, sister. That's good. That's right. என்னுடைய அருமையான சகோதரனே, தேவன் உங்களை இங்கு ஆசீர்வதிப்பாராக. நான் உண்மையான பொருளால் கண்டறியப்பட விரும்புகிறேன். எனக்குள்ளாக என்ன நம்பிக்கை உள்ளது என்பதற்கு நான் சாட்சி கொடுக்க முடியும். அந்த நம்பிக்கை, சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது நல்லதுதான், அது உண்மை. What does it do, Brother Branham? Raise up my hand. சகோதரன் பிரணாம் என்னுடைய கரங்களை உயர்த்துவதன் மூலம் அது என்ன செய்கிறது? You pass from death to life. That's what you do. You break every law of gravitation right there. See, if you was just a wax figure sitting there, you could never raise your hand. You couldn't do it. நீங்கள் மரணத்திலிருந்து ஜீவனுக்கு கடந்து செல்கிறீர்கள். அதைத்தான் நீங்கள் செய்கிறீர்கள். நீங்கள் அங்கே ஒவ்வொரு புவியீர்ப்பு விதியையும் மீறுகிறீர்கள். பாருங்கள், நீங்கள் ஒரு மெழுகு உருவத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தால் உங்களால் ஒருபோதும் உங்களுடைய கரத்தை உயர்த்த முடியாது. உங்களால் அதை செய்ய முடியாது. But it goes to show there's a spirit in you. A spirit. And that spirit has heard the Spirit of God talking to you. And that spirit that's within you has made a decision. So it defies science. It defies gravitation. ஆனால் உங்களுக்குள் ஒரு ஆவி அந்த ஆவி தேவனுடைய ஆவியானவர் உங்களிடத்தில் பேசுவதை கேட்டுள்ளது என்பதையே அது காண்பிக்கிறது. உங்களுக்குள் இருக்கும் அந்த ஆவி ஒரு தீர்மானத்தை எடுத்துள்ளது. எனவே அது விஞ்ஞானத்தை எதிர்க்கிறது. அது புவியீர்ப்பு விசையை மீறுகிறது. It comes up, shows there's a spirit and you can raise your hand. If you were dead, you couldn't do it. But you've come to life. Something's happened. அது மேலே எழும்பி உங்களுடைய கரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு ஆவி உங்களுக்குள் இருப்பதை காண்பிக்கிறது. நீங்கள் மரித்திருந்தால் உங்களால் அதை செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் ஜீவனுக்கு வந்திருக்கிறீர்கள். ஏதோ காரியம் சம்பவித்துள்ளது. If you're dead in sin and trespass, God can't speak to you anymore. Your hand will stay down. If you're not dead in sin and trespass and God can speak to you and you receive life, you raise your hand. நீங்கள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்திருந்தால் தேவனால் இனிமேல் உங்களிடத்தில் பேச முடியாது. அப்பொழுது உங்களுடைய கரம் தொங்கிக் கொண்டிருக்கும். நீங்கள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்திருக்கவில்லை என்றால் தேவன் உங்களிடத்தில் பேச முடியும். நீங்கள் ஜீவனை பெற்றுக் கொள்வீர்களானால் நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துவீர்கள். See, shows of life has made a decision. You've accepted Christ. You pass from death unto life if you mean it. பாருங்கள், ஜீவன் ஒரு தீர்மானம் செய்துள்ளதையும் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதையும் காண்பிக்கிறது. நீங்கள் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் பொறுப்படுத்தி கூறினால், mean it now as you raise your hand, saying, God be merciful to me, make me what I ought to be, and I'll serve you all my life. I want to be found ready at that day. Bless on you, my dear brother back there. God bless you, young fella. God bless you there, brother. God be with you. நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தும் போது எப்பொழுது அதை பொறுப்படுத்தி கூறுங்கள். தேவனே என்னிடத்தில் இரக்கமாயிரும். நான் என்னவா இருக்க வேண்டுமோ அப்படியே என்னை உருவாக்கும். நான் என் வாழ்நாள் முழுவதும் உம்மை சேவிப்பேன். அந்நாளில் நான் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அங்கே பின்னால் உள்ள என்னுடைய அருமை சகோதரனே, உங்கள் மீது ஆசீர்வாதங்கள் இருப்பதாக.
வாலிப நபரே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அங்கே சகோதரனே, தேவன் உங்களோடு இருப்பாராக. God bless you, honey. All right, someone else. God bless you here, Brother Roy. And the Lord be with you. Yes. Lord, find me worthy. Find me worthy. God bless you, my brother, way in the back. Certainly God sees you. தேனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, வேறு யாரோ ஒருவர். சகோதரன் ராய், தேவன் உங்களை எங்கே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆம் கர்த்தாவே, என்னை பாத்திரவானாக கண்டறியும், என்னை தகுதியுள்ளவனாக கண்டறியும். பின்னால் உள்ள என் சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாகவே தேவன் உங்களை காண்கிறார். Be glad. Someone else will be remembered in the prayer just now. Make me. All right? Let us. மகிழ்ச்சியாயிருங்கள். இப்பொழுது வேறு யாராவது ஜெபத்தில் நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? என்னை உருவாக்கும். சரி, நாம்